முன்னெல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா நம்ம எப்ப கிளம்புவோன்னு பார்க்க மாட்டாங்க, எப்ப சாப்பிட வைப்போன்னு பார்ப்பாங்க. ஒரு காலத்துல ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா, தம்பி வா வா, பார்த்து எவ்வளோ நாளாச்சு, அம்மா நல்லா இருக்காங்களா, அப்பா நல்லா இருக்காங்களா அப்படின்னு வாசல்லையே நின்று வரவேற்பாங்க. சாப்பிட்டு வந்தேன், எதுவும் வேணான்னு சொன்னாலும், இந்த தண்ணியை குடிக்கவா இவ்வளோ தூரம் வந்த அப்படின்னு சொல்லி, பாப்பா மாமாவுக்கு 2 தோசையை ஊத்து அப்படின்னு சமையலறைக்கே நம்மளை அனுப்பி வச்சிருவாங்க. நம்ம வேண்டாம்னு சொல்ல சொல்ல 2 தோசை 4 தோசை, கடைசியில ஒரு முழு சாப்பாடே முடிஞ்சிடும். கிளம்புறப்ப கூட மத்தியானம் சாப்பிட்டுட்டு போகலாம்ப்பா, நாட்டுக்கோழி வாங்கிட்டு வர சொல்றேன் அப்படின்னு விடவே மாட்டாங்க. கடைசியில அம்மாவை கேட்டேன்னு சொல்லு, அடுத்த வாரம் அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்த காய்கறி எல்லாம் ஒரு பையில கட்டி இதை அம்மாட்ட கொடு அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. அது வெறும் விருந்தோம்பல் இல்லை, அது உறவு. ஆனா இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹாய் வா வா, காஃபி டீ ஏதாவது? வேண்டாங்க. சரி சரி, என்ன விஷயம்? வந்த விஷயத்த சொன்னதும், இதை சொல்றதுக்கா இவ்வளோ தூரம் வந்த, ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே, அவ்வளவுதான். நாம பேசிட்டு இருக்கோம், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவுங்க ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு அவங்கவுங்க உலகத்தில் இருப்பாங்க. கடைசியில் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், ஆமாம் நானும் வெளியே கிளம்பணும், வர்றதுக்கு முன்னாடி இனிமேல் ஒரு ரிங் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி கதவு வரைக்கும் அனுப்பி வைப்பாங்க. ஒரு காலத்தில் வீட்டுக்கு வந்தவங்கள வெளியே அனுப்ப மனசு இல்லாமல் இருந்தோம். இப்போ வந்தவங்க எப்போ கிளம்புவாங்கன்னு காத்திருக்கிறோம். வீடுகள் பெருசாக இருக்கலாம், வசதிகள் அதிகமாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பில் தினமும் புகைப்படம் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் நேரில் உட்காந்து பேசுகிற உறவு மட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. உறவு என்பது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிற போட்டோ இல்லை, நம்ம வீட்டுக்கு கதவை திறந்து வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மனசு. இனிமேல் யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தால் அவங்கள்ட்ட என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்போம். அதுதான் நம்ம பழைய உறவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் முதல் வார்த்தையாக இருக்கலாம். இந்த காலத்து விருந்தோம்பல் எப்படி மாறிடுச்சுன்னு உங்களுக்கும் தோணுதா? இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்திலோ சொந்தக்காரங்களோ இது ஒருத்தருக்கு உணரக்கூடிய அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. உறவுகளை ஆன்லைனில் மட்டும் வச்சுக்காதீங்க, ஒரு நாள் நேரில் போய் பாருங்க. மூங்கில் கண்ணாடி, புதிய பார்வை, புதிய கோணம். நான் உங்கள் வா. சரவணன்.